யோசிச்சு கொடுத்திருப்பான். இப்ப கூட நாங்க யாரும் அவரை தப்பானவர்னு சொல்லல, அவர் தப்பு பண்ணிருக்காருன்னு தான் சொல்றோம். இதுல பரோட்டா சப்பாத்தில இருக்கு எல்லாத்துக்கும். சரிங்க மாமா. என் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து இங்க எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருப்பீங்கல்ல? ஏண்டி உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரோட்டா சாப்பிட கூடாதானே? அவ்வளவு கவலையா இருந்துச்சுன்னா நீ உட்காந்து தேவடு காத்து பட்னியா காடுறே. உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எங்களை எதுக்கு பட்னியா உட்கார சொல்ற? இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீதான். கரெக்ட் தான். நான் தான் உங்க அப்பனுக்கு தமிழ் எப்படி கடத்தணும்னு சொல்லி கொடுத்தேன். கத்தியோட ஆளை கூட்டு வந்து என்ன எப்படி குத்தணும்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு. போதுமா? ஏங்க நீங்க எந்த நம்பிக்கையில அவரை நம்புறீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏங்க போய் சொல்ல போறோம்? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? நீங்க என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன். அப்புறம் எதுக்கடி பயந்து போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிறான்? நேரில் வந்து நிக்க வேண்டியதானே? இந்தாரு, ஒருத்தன் தப்பு பண்ணா ஒன்னா சாமி தண்டிக்கும் இல்ல சட்டம் தண்டிக்கும். இது ரெண்டு தண்டிக்கலன்னு வச்சுக்கேன். உங்க அப்பனை சத்தியமா நான் தண்டிப்பேன்டே. எழுதி வச்சுக்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு உங்க எல்லாரையும் அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரி, அவ கடக்குறா. இந்த பரோட்டால எடுத்து கூட எல்லாரும் சாப்பிடுவோம். சரிங்க வாங்க அதை சாப்பிடலாம். அத்தை நீங்க வாங்க. எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை நிம்மதியா மட்டும் இருக்க விடுங்க, அது போதும். ஆதி, இந்த லெட்டர் தான் அம்மா உனக்கு கடைசியா எழுதுற லெட்டரா இருக்கும். இதுக்கப்புறம் நீயும் நானும் பார்த்து போமான்னு தெரியல. ஏன்னா அம்மா உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போக போறா ஆதி. இது உன் கைக்கு கிடைக்கும் போது அம்மா இருக்க மாட்டேன். சின்ன வயசுல உன்னை நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது என்னால அதை தாங்க முடியாம நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஆனா இப்ப உன்னை விட்டு நான் நிரந்தரமா போக போறேன்னு நினைக்கும் போது என்னால என் அழுகையை அடக்க முடியல. அதே நேரம் என்னால இங்க இருக்கவும் முடியல ஆதி. சில நேரங்கள்ல நாம எடுக்கிற தப்பான முடிவு கூட நம்ம வாழ்க்கைய நல்லா இருக்க வைக்கும். இத நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேல பாரதி உனக்கு பொண்டாட்டியாவும் தமிழுக்கு நீ அப்பாவாவும் இருக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் அம்மா உன்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா ஆதி. எல்லாத்தையும் சரி பண்ண முடிஞ்ச என்னால என்ன சரி பண்ணிக்க முடியல ஆதி. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு
வாழ்க்கையை கெடுத்துக்கிறத விட இந்த முடிவுதான் இதுக்கப்புறம் நீ வாழ போற வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா இருக்கும். ஆதி, அம்மா எங்கேயும் போகல. பாரதியோட வயித்துல குழந்தைய வந்து பொறப்ப. நீ அடிக்கடி சொல்ற மாதிரி அடுத்த ஜென்மத்துல உனக்கு நான் மகளா பிறந்து உன் அன்புல நான் வளரணும் ஆதி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் மேல உனக்கு இருக்கிற பாசம் என்னைக்குமே பாரதி மேல கோபமா மாறிடக்கூடாது. ஏன்னா பாரதிக்கும் தமிழுக்கும் நீதான் உலகம், நீ மட்டும்தான் உலகம். பாரதிக்கு தமிழ் மேல இருக்கிற பாசம் தான் என்ன தப்பா நினைக்க வச்சிருச்சு. அது அவ தப்பு இல்ல. அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் பாரதி கிட்ட சொல்லிடு, தமிழ் மேல சில நேரம் நான் கோவப்பட்டிருக்கேன். ஆனா என்னைக்குமே அவளை நான் வெறுத்ததில்ல. தமிழ் என்னைக்குமே எனக்கு பேத்திதான். நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு தமிழ் தான். அத மட்டும் நீ பாரதி கிட்ட சொல்லிடு. ஒருவேளை அம்மா உனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போகலாம். ஆனா நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன் ஆதி. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு ரூபத்துல நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். அம்மா போற ஆதி, உன்னை விட்டு ரொம்ப தூரம் போற. இனிமே திரும்ப வர முடியாத இடத்துக்கு நான் போறேன் ஆதி.